ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான இட்லி தோசை மாவு தான் பார்க்க போகிறோம். சம்பா அரிசியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 கப் சம்பா அரிசி, 2 கப் சாப்பாட்டு அரிசி. நம்ம எந்த கப்பில் வந்துட்டு அரிசி எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் உளுந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த அரிசியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த டம்ளரில் நம்ம வந்துட்டு அரிசி நம்ம எடுத்தோமோ அதே டம்ளரில் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் தான் எடுத்தேன். ஸோ அதுவும் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. அப்புறம் 6 ஹவர்ஸ் கழித்து சூப்பராக மிக்சியிலே போட்டு எடுத்துருங்க. நல்லாயிருக்கும், சாஃப்டாக தான் வரும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. சூப்பராக கலக்கி மூடி போட்டு வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் இது எவ்வளோ அழகாக பொஸ்ஸுன்னு வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, இட்லியை ஊற்ற வேண்டியதுதான். இட்லியை ஊற்றி இறக்குனதுக்கப்புறம் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு சும்மா இப்படி தொட்டோடனே பிஞ்சிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.